ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு லெட் திஸ் கிரேவிங் சோல் ரிட்டையர் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட வேறு லெவல் காமெடியோட கொண்டு போயிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட் திஸ் கிரேவிங் சோல் ரிட்டையர் சீசன் 1 எபிசோட் 12. நீங்கள் ஒன்றும் டிராகனை கொண்டு வர தேவையில்லை, டெரியாக்கி செய்கிறதுல சிக்கன் மீட்டே டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவோம். எங்களால் டிராகன் எல்லாம் தோக்கடிக்க முடியாது, நம்ம கலாய்க்கிறானா அப்படின்னு சொல்லி அர்னால்டு கேட்குறான். அப்புறம் உங்களை பற்றி என்ன அபிப்பிராயம் அவர் கேட்டது இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம். பரவாயில்ல சொல்லுன்னு அர்னால்டு கேட்குறான். அர்னால்டு ஒரு போப்ஸ் லவர்னு கிராய் சொன்னாருன்னு வா சொல்கிறா. என்ன சொன்னா சத்தமாக சொல்லுன்னு கேட்டா அர்னால்டு ஒரு போப்ஸ் லவர் அப்படின்னு க்ளோவை கில்டுக்கே கத்தி சொல்லியிருந்தா. போப்ஸ் லவராக இருக்கக்கூடிய அர்னால்டோட பார்ட்டி சாதிக்கிறதுக்காக இந்த கேபிட்டல் வந்து இப்போ மரியாதை இழந்து நிற்காங்க. அவங்க மரியாதையை திரும்ப பெறுவாங்களா அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இந்த 1000 ட்ரிக்ஸ் நம்மளால புரிஞ்சுக்கிடவே முடியல. வேணும்னே நம்மள இந்த மாதிரி எரிச்சலை உண்டு பண்ணி சண்டை இழுக்கிறான். கிளானோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுங்க கூட ஃபைட் பண்ண சொன்னான்னு சொல்லலாம். இப்போ இன்னொருத்தன் போய் நம்ம ஹீரோஸான ஆளுங்கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். தேவையில்லாம நான் ஃபைட் பண்ண மாட்டேன்னு ஆங்கர் சொல்லியிருந்தான். நாங்க ஒன்னும் அவன் அடியால் கிடையாது, நாங்க எதுக்கு வாங்க கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்லைட் பார்ட்டி மெம்பர்ஸ் கேட்கறாங்க. நீ என்ன முட்டாளாடா, கிராய் சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிடாதுன்னு ஆர்க் பிரேவ்ல இருக்கிறவங்களும் சொல்றாங்க. இங்க என்னதான் நடக்குது, அவங்க கிளானோட லீடர் பேச்சை யாரும் மதிக்கல அப்படின்னு அர்னால் டென்ஷன் ஆனா ஆக்ஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது, நம்ம ஊர்ல இருந்து கொண்டு வந்த அந்த ஐட்டம் ஆக்ஷன்ல வித்தரலாம் அப்படின்னு ஏய் சொல்றான். இந்த ஒரு தடவை அந்த 1000 ட்ரிக்ஸ் பக்கம் நான் போகாம இருக்கேன் அப்படின்னு அர்னால் யோசிக்கிறான். லெவல் 1 வால்ட்ல ட்ரெஷரே இருக்காது அப்படின்னு சொல்லி கடைக்கார் கேட்கிறாரு. நம்ம ஹீரோ சொன்ன ட்ரெஷர் வால்ட்டுக்கு போய் அதோ லெவல் 1 ட்ரெஷர் வால்ட்ல இருந்து டீனோ ட்ரெஷரை கொண்டு வந்திருக்கா. இது ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரெஷரா இருக்கு, இப்போதைக்கு அப்ரைசல் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஆக்ஷன் வரதுனால நிறைய ரெலிக்கு நான் அப்ரைசல் பண்ணணும்னு அவர் சொல்லவும். ஆக்ஷனுக்கு போற ரெலிக்ஸ் நான் பார்க்கணும், அதுக்கான டிக்கெட் நம்ம ஹீரோ டீனோவை காமிக்கிறான். சீக்கிரம் பார்த்துட்டு வெளியே வான்னு கடைக்கார் சொல்லவும். நீங்க டீனோட பேசுங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னு பாக்குறதுக்கு அப்படியே என் பேத்தி மாதிரி இருக்கு, நல்ல டயத்துக்கு சாப்பிடணும், சரியா ஹெல்த்தும் சேஃப்டியும் தான் முக்கியம், பிரச்சனைன்னு வரும்போது இந்த கிராய் கரெக்டா ஹெல்ப் பண்ணுவான் அப்படிதானு கேட்கவும். ஆமா மாஸ்டர் ரொம்ப அமேசிங், ஈவன் அவர் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அமேசிங், 10 டிஜிட்ல கடன் இருந்தாலும் அமேசிங், நான் இதுக்கும் லைக் இல்லாதவன் டீனோ சொல்லவும். இந்த பொண்ணுக்கு என்னடா கத்து கொடுத்துருக்கன்னு கடைக்கார் கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாஸ்க பாக்குறான். இது பார்க்க ரிவர்சபிள் மாஸ்க் மாதிரியே இருக்கு, பார்க்க கிரேப்பியா இருக்குன்னு லிஸ் அதை உடச்சிருப்பா. அது இருந்தா நம்ம ஹீரோவால எந்த உருவத்துக்கு வேணா மாறி இஷ்டத்துக்கு வெளியே போயிட்டு வர முடியும். இது ரிவர்சபிள் மாஸ்க் தானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதை நான் என்ன அப்ரைசல் பண்ணல அப்படின்னு கடைக்கார் சொல்றாரு. இது ஆக்ஷனுக்கு அனுப்ப வேண்டாம், ஓனர் கிட்ட நான் டைரக்டா நெகோஷியேட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் பணத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு டீனோ கேட்கவும். ஆக்ஷனுக்கு போனா ரேட் அதிகமாயிரும், இங்கன்னா சீப்பா வாங்கிடலாம், அந்த மாஸ்க் கிரிமினல் கைக்கு கிடைச்சா பிரச்சனை ஆயிரும், ஸோ நானே அதை வாங்கி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஸ்ரீ அவளோட ரிசர்ச் மெட்டீரியல் ஃப்ரீயா கொடுக்கறதுனால அவகிட்ட காசு இல்லன்னு டீனோ சொல்றா. மேஜர்ஸ் நம்ம ஹீரோ ரலிக்க சார்ஜ் பண்ண அப்புறம் அவங்க ரெக்கவரிக்காக அவ போர்ஷனை ஃப்ரீயா கொடுக்குறா. ஸோ காசுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். என்னால உங்க மணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல சாரி அப்படின்னு வா சொல்றா. லிஸ்கிட்ட பணத்தை கேட்டாவா மத்தவங்கள அடிச்சு பிடிங்கிட்டு வந்துருவா. ஸ்ரீயை தவிர்த்து வேற யார்கிட்ட லோன் எடுக்கலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நோபலோட வண்டி அந்த இடத்துல நிக்குது. இது கிளாடிஸ் ஃபேமிலியோட வண்டியாச்சு, அவங்களுக்கு ஹண்டரை பிடிக்காதன்னு டீனோ யோசிச்சா. ஹண்டர்ஸ்னாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான், பட் நீங்க மத்தவங்க மாதிரி இல்ல, உங்ககிட்ட ஸ்வாட் நான் கத்துக்கிட்டதுல சந்தோஷம் அப்படின்னு நெக்லர் சொல்றா. அப்ப நம்ம ஹீரோவை டீனோன்னு பாத்துட்டு இருக்கோம். இங்க என்னடா பாத்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவை தின்னா மாஸ்டரியா தப்பா பேசுறியா டீனோ டென்ஷன் ஆகுறா. இது எக்லர் இது கிராய் அப்படின்னு சொல்லி ஆர்கியவங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நீ தான் அந்த 1000 ட்ரிக்ஸா, எங்க அப்பா உன்னை பத்தி சொல்லியிருக்காரு, உண்மையிலேயே நீ ஸ்ட்ராங் தானே, பாக்குறதுக்கு ரொம்ப வீக்கா இருக்க, நீ ஆர்க்க விடவும் ஹை ரேங்கிங் ரொம்ப ஸ்ட்ராங்னா என்னால நம்ப முடியலையே, ஒருவேளை காசு கொடுத்து நீ லெவல வாங்கிட்டியா, நான் இவ்வளவு திட்டுறேன் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமானமே கிடையாதா, அமைதியா இருக்கன்னு எக்லர் கேட்டா. நான் நோபல் ஃபேமிலி இல்ல, சோ எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது, சோ வாய மூடிட்டு இருக்கிறது எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனா தெரிஞ்சது நம்ம ஹீரோ சொல்லவும். எக்லருக்கு அது அவமானம் ஆயிருது. இப்ப அவளோட பட்லர் கூப்பிடவும் எக்லரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ஆர்க்கு கரெக்டான டைத்துக்கு தான்ப்பா வந்திருக்கேன், எனக்கு பணம் வேணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு நான் தரமாட்டேன், நீ கண்டிப்பா ஏதாச்சும் ரெலிக்க பாத்திருப்பியன்னு கேட்கவும். ஆமா பட் அது ரொம்ப டேஞ்சரஸ், அதான் நான் அதை வாங்க நினைக்கிறேன்னு சொல்லவும். அந்த ரெலிக்கு என்ன பண்ணணும் ஆர்க் கேட்டா சொல்ல முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். ஆர்க் காசு தரமாட்டேன்னு சொல்லுவான். ஆங்கர் கிட்ட போய் நம்ம ஹீரோ கேட்கறான். ராயோட காமெடிக்கு அளவே இல்லை அப்படின்னு ஆர்க் அதை சிரிச்சுட்டு விட்டுருதான். இதை பார்த்த மக்கள் எல்லாம் 1000 ட்ரிக்ஸ்க்கு ஒரு ரெலிக் தேவையா, அந்த ரெலிக் எல்லாத்தையும் பவர்ஃபுல்லா மாத்துமா, அது உங்களை வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்டா மாத்தும்னு சொல்லி ரூமர்ஸ் பரவ ஆரம்பிக்குது. சாரி ஸ்ரீ, உன்கிட்டயே கடனும் வாங்கி ஒன்னவே நெகோசியேஷனுக்கு கூப்பிட்டுருக்க நம்ம ஹீரோ சொல்லுவான். ரிசர்ச்சுக்காக வச்சிருந்த காசு, பட் உனக்கு இந்த ரெலிக் ரொம்பவே தேவை தானே, தேவைப்பட்ட நான் உனக்காக இன்னும் பேங்க்ல கூட கடன் வாங்க தயார், ஏன்னா உனக்கு இந்த ரெலிக் அவ்வளவு முக்கியம் இல்லன்னு கேட்கவும். ஆமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஸ்ரீயோட இன்னசென்ஸை யூஸ் பண்றோமே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி உறுத்துது. மாஸ்கோட ஓனர் கிட்ட நெகோசியேஷனை நான் பாத்துக்கிறேன் ஸ்ரீ சொல்றேன். அந்த மாஸ்க் பார்க்க கேவலமா இருக்கும், ஹை பிரைஸ் போகாத நம்ம ஹீரோ சொல்றான். 30 மில்லியனுக்குள்ள இருந்தா வாங்கிடலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த மாஸ்கோட ஓனர் யாருன்னு பார்த்தா அர்னால்டு தான். எங்களோட அந்த ஐட்டம் எங்க ஊர்ல இருந்து நாங்க ரொம்பவே ரேரா கொண்டு வந்ததுன்னு ஏய் சொல்லவும். பட் அது பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கும், அதிக பிரைஸ் போகாத, அது போக கிராய்க்கு ஒன்னும் அதை கம்பல்சரிலாம் அவசியம் இல்லைன்னு வா சொல்றா. அப்படின்னா நாங்க அதை ஆக்ஷன்லயே வித்துக்கிட்டோம்னு சொல்லவும். நோபல்ஸ்லாம் பார்க்க அழகில்லாத ப்ராடக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்கன்னு வா சொல்றா. இந்த நெகோசியேஷன் நியாயமே இல்ல, அந்த மாஸ்க் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது, பட் உங்களுக்கு அது ஏதோ ஒரு ஐடியா இருக்குல்ல, ஒருவேளை ஃபேரான பிரைஸா இல்லைன்னா பேசாம நான் அந்த மாஸ்கை டெஸ்ட்ராய் பண்ணாலும் பண்ணுவேனே தவிர உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும். என்னோட ப்ரெடிக்ஷன் படி அந்த மாஸ்க் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது, இந்த கண்ட்ரில அதை யூஸ் கூட பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லுவான். அப்புறம் எதுக்கு நீ அதை வாங்குற அப்படின்னு அர்னால் கேட்கவும் நம்ம ஹீரோ தடுமாறுறான்.
1000 ட்ரிக்ஸ் இந்த நெகோசியேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகல போல. ஒரு நிமிஷம், ஒருவேளை இது ஒரு ட்ராப்பா இருந்தா? அந்த மாஸ்க் ஒரு டேஞ்சரஸ் ரெலிக்னு தெரிஞ்சுதான் 1000 ட்ரிக்ஸ் அதை வாங்க வந்திருக்கான். பட் ஓனர்னா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் மனசை மாத்திக்கிட்டான். வேணும்னே எங்ககிட்ட இந்த மாதிரி மொக்கையா நெகோசியேஷன் பண்ணி அந்த மாஸ்கை நாங்களே வச்சுக்கிட்டா எங்க பார்ட்டிக்கு ஆபத்து வரும். இதுதான உன் பிளான்? 1000 ட்ரிக்ஸ் 10 மில்லியன். அந்த ரெலிக் டேஞ்சரஸ்னு சொன்னா, பட் இவ்வளோ ஹை பிரைஸ்க்கு தான் நான் தருவேன்னு சொல்லவும் ஹீரோ 30 மில்லியன் கொடுக்கலான்னு இருந்ததை 10 மில்லியனுக்கு அவன் கேட்கறான். ஆக்ஷனுக்கு போனாலும் இதை விட ஹை பிரைஸ்க்கு போகாத அப்படின்னு சொல்லி அர்னால்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஜெயிச்சுட்டு தான் அர்னால்ட் நினைச்சுக்கிறான். இவ்வளோ கம்மி விலைக்கு வாங்கலாமா நம்ம ஹீரோ கேட்டா, பிரைஸ் அவன் தானே சொன்னான் ஸ்ரீ சொல்லிட்டு காசு கொடுக்குறா. நான் 20 மில்லியன் தரேன், நான் 30 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அந்த மாஸ்க கேட்கறாங்க. 100 மில்லியன் அப்படின்னு எக்லர் வந்து நிக்கிறா. அந்த ரெலிக் ஒருத்தர் ஆல் பவர்ஃபுல்லா மாத்துமாமே அப்படின்னு வா கேட்கவும் கடைசியில அந்த ப்ராடக்ட் ஆக்ஷனுக்கே போகுது. அந்த ரெலிக்கை யூஸ் பண்ணா பவர்ஃபுல்லா மாறலாம்னு சொல்லி மக்களுக்குள்ள ரோமர்ஸ் பரவி இருக்கு அப்படின்னு ஈவா சொல்றேன். கண்டிப்பா 100 மில்லியனுக்கு குறையாம அந்த ப்ராடக்ட் விற்பாங்க, உங்ககிட்ட வர காசு இல்ல, கடனை வாங்கிட்டு நிக்காதீங்க அப்படின்னு ஈவா சொல்றா. இந்த ரெலிக்கோட ரிஸ்க் ஃபேக்டர் எஸ் கிரேட்ல இருக்கு, இது எப்படி ஒருத்தர் பவர்ஃபுல்லா மாத்தும், எதுக்கு இப்படி ஒரு ரூமர்ஸை பரவ விட்ட அப்படின்னு சொல்லி அப்ரைஸ் பண்றவர் நம்ம ஹீரோட்ட கேட்டிருப்பாரு. அதோட பவர் என்னன்னு மக்களுக்கு புரிய வைக்க முடியாது, என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா அந்த ரெலிக்க மறந்துருங்கன்னு ஈவா சொன்னா, பணத்தை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஸ்ரீ வந்து நிக்கிறா. கிராய், நம்மளோட வெட்டிங்காக நான் சேர்த்து வச்சிருந்த பணம் 800 மில்லியன் இதுல இருக்கு அப்படின்னு ஸ்ரீ சொல்றா. உனக்காக தானே எப்படி இதை செலவு பண்ற, பிரச்சனை இல்லைன்னு வா சொன்னா. இப்படிதான் நீங்க காசை கொடுத்து கொடுத்து கிராயை கடுத்து வச்சிருக்கீங்க, இந்த பணத்தை கிராய்க்கு கொடுக்காதீங்கன்னு ஈவா சொன்னா. என்னோட எல்லா சொத்தும் கிராய்க்கு தான், அவனுக்கு செலவு பண்ணதான் நான் சம்பாதிக்கவே செய்யறேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்லர் கிட்ட போய் நம்ம பேசி பார்க்கலாம், அவ ஏன் இந்த ரெலிக்கு ஆசைப்படுறான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சொல்றா. உண்மையிலேயே உனக்கு தைரியம் அதிகம் தான், ஏன் இடத்துக்கே வந்திருக்கேன் எக்லர் கேட்கறா. பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஆர்க்கை விட நான் லெவல்ல மட்டும் வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாமே தவிர்த்து ஆர்க்குக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அவனும் நானும் ஒண்ணு கிடையாது, அவன் ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். அவனை விட உங்ககிட்ட ட்ரெஷர்ஸும் அதிகமா இருக்கு அப்படின்னு ஸ்ரீ சொல்றான். ஆர்க்கை விட நான் வீக் நம்ம ஹீரோ சொல்றத ஆர்க்கு நீயும் ஈக்குவல் இல்ல, அவனை விட நீ ஸ்ட்ராங்னு சொல்ல வரியா, என் முன்னாடி ஆர்க்கு அவமானப்படுத்துறியான்னு எக்லர் டென்ஷன் ஆகுறா. இதுக்காக தான் நான் அந்த ரெலிக்க வாங்கி ஆர்க் கிட்ட கொடுத்து அவனையும் ஸ்ட்ராங்கா மாத்துவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்க் ரெலிக்கை யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ராங்கா மாற மாட்டான், அவனுக்கு அது பிடிக்காதது போக ரெலிக்கை யூஸ் பண்ணாலும் வீக் தான், ரெலிக்ஸே இல்லைனாலும் ஸ்ட்ராங்கானவன் ஸ்ட்ராங்கா தான் இருப்பான். ஏன்னா நான் எவ்வளவு ரெலிக்ஸை யூஸ் பண்ணியும் வீக்கா தான் இருக்க நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். யாருக்கு அவமானப்படுத்தினது போதும், ஆக்ஷன்ல அந்த ரெலிக் எனக்கு தான் சொந்தமாகும்னு சொல்லுவோம். நீ 100 மில்லியன் சொன்னல, பட் கண்டிப்பா உனக்கும் ஒரு லிமிட் இருக்கும், எங்கிட்ட 200 மில்லியன் தான் இருக்கு, அதுக்கு மேல நீ பிரைஸ் சொன்னா நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரீ கிளம்புற. மோத போறது 1000 ட்ரிக்ஸ் கூட நம்ம குடும்ப பேரை நீ காப்பாத்தி ஆகணும், அதுக்கு ஒரு 500 மில்லியனை ரெடி பண்ண முடியும்னு சொல்லுவோம். அப்ப அவங்ககிட்ட 200 மில்லியன் தான் இருக்குன்னு எக்லர் சொன்னா, காம்படிட்டர்ஸ் அவங்க உண்மையான பணத்தை ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா, ஈவன் நம்ம 1 பில்லியனே வச்சிருந்தாலும் அது பத்தாத அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. நீ மோத போறது 1000 ட்ரிக்ஸ் கூட மறந்துடாத, என்னானாலும் சரி இதுல வின் பண்ணி நம்ம ஃபேமிலி நேம காப்பாத்து, ஹவுஸ் ஆஃப் கிளாடிஸ் இதுல தோக்க கூடாது அப்படின்னு எக்லர் அப்பா சொல்றாரு. இந்த ஆக்ஷன் ஒரு வாரா மாறிடுச்சு, இதுல ஜெயிச்சப்ப கண்டிப்பா ஒரு பார்ட்டி வைக்கணும், அதுவும் ஆர்க்கோட செலவுல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. பார்க்காத ரிவர்சபிள் ஃபேஸ் மாதிரியே இருக்கிறதுனால அந்த மாஸ்க்கும் உருவத்தை மாத்தக்கூடியதை நம்ம ஹீரோ தான் நினைச்சிருக்கான். பட் உண்மையிலேயே அதை என்ன பண்ணணும்னு இன்னும் யாருக்கும் தெரியல. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.